ஓப்பனிங்ல ஹீரோவோட அண்ணன் செந்தில் பெயிண்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட ஒய்ஃபு கால் பண்ணி, யோ என்னையா பண்ணி தொலைச்ச, உன்னை தேடி போலீஸ்ல வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்கறேன் பேசு அப்படின்னு சொல்றாங்க. போன வாங்கின ஏட்டோ, யோ அண்ணா நகர் கேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் ஏட்டு பேசுறேன், நீ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாப்பா, இன்ஸ்பெக்டர் பாக்கணும் சொல்றாரு. செந்திலோ, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு சார் வரணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஏட்டோ, நீ முதல்ல வாப்பா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. செந்திலோட பொண்ணுட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க. அப்படி அந்த ஏட்டோ ஸ்கூல் ஆட்டோ ஓட்டிக்கிற நம்ம படத்தோட ஹீரோ சங்கருக்கு கால் பண்ணி, ஏப்பா உன்னை இன்ஸ்பெக்டர் பாக்கணுமா, கொஞ்சம் கேப்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருப்போ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல, நம்மள எதுக்கு போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு புரியாம அங்க போறாரு. அங்க போனா ஹீரோவோட அண்ணன் செந்தில் அப்பதான் சைக்கிள்ல வந்து இறங்குறாரு. செந்திலும் ஹீரோவும் தனித்தனியா தான் நிக்கிறாங்க. அண்ணன் தம்பியா இருந்தா கூட பேசிக்கிறதுல போல. அப்படி அவங்களுக்குள்ள என்ன வாய்க்காட்டாகிறாரு அப்படிங்கறத போக போக தான் தெரியும். அப்படி உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேத்தையுமே கூப்பிடுறாரு. அவங்களுமே உள்ள வந்ததும் ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரும், ஆமா பிரச்சனை தான், உங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் யோசிச்சு, சின்னக்கா கோடியோட வீட்டுல இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும், ஓ உங்க அக்கா வீட்டுல இருப்பாங்களா, சரி சரி போன போடு பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் உடனே கோடி அக்கா வீட்டுக்கு கால் பண்ணி, அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா கோடி அக்காவும், அம்மா இங்க வரலையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு அவங்களும் பதட்டமா கேட்க, ஒண்ணு இல்ல சும்மா தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அப்ப செந்தில் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் என் பெரிய தங்கச்சி ரமணியோட வீட்டுல இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சரி போன போடு அப்படின்னு சொல்றாரு. செந்திலுமே ரமணிக்கு கால் பண்ணி, அம்மா இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ரமணியோ இங்க வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹீரோ தன்னோட இன்னொரு அண்ணனான டிரைவரான சக்திக்கு கால் பண்ணி, அம்மாவை பாத்தியாப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா சக்தியும், நான் பாக்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அடுத்தது ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட, அம்மாவுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த இன்ஸ்பெக்டரும், கடைசியா உங்க அம்மாவை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும், 4 நாள் இருக்கும் சார் அப்படின்னு சொல்ல, ஆனா செந்திலோ ஒரு வாரம் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வாரத்துல ஒரு நாளாவது உங்க அம்மா கிட்ட சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்களாடா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு செந்திலும், அம்மா கிட்ட போனே இல்ல சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்ட சொல்ல, கடுப்பான இன்ஸ்பெக்டரும், வாய முடுறா, 4 வயசு குழந்தை கூட போனோட இருக்கு, உங்க அம்மா கிட்ட போனே இல்ல அப்படின்னு சொல்ற, இப்ப விசாரிச்சீங்க அப்படின்னு கத்திட்டு, நீங்க அண்ணன் தங்கச்சிக்கு 5 பேர் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கிட்டு துரத்தி விட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்பெல்லாம் இல்ல சார் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரும், உங்க அம்மா வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க, அதுவும் அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன புண்ணிய செஞ்சீங்களோ தெரியல, அங்க ஒரு தமிழர் கண்ணுல பட்டிருக்காங்க, அங்க கூட அந்த அம்மா உங்க 2 பேரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அங்க இருந்து கமிஷனர் ஆபீஸருக்கு சொல்லி அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சு சொல்றோம், நீங்க 2 பேர் மரியாதை அங்க போய் உங்க அம்மா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு லெட்டரை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு ஏட்டுவை கூப்பிட்டு, இவங்களுக்கு அங்கிருந்து ஹெல்ப் பண்ற அந்த தமிழ் ஆளோட நம்பரை கொடுத்துடு, அப்படியே இவங்க நம்பரையும் வாங்கி வச்சுக்க, இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத அப்பப்ப எனக்கு தெரியப்படுத்த அப்படின்னு சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி செந்தில் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் அவ்வளவு தூரம் போறோம்ல, ஒரு கான்ஸ்டபிள துணைக்கு அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் முறைச்சு பார்க்க அங்கிருந்த ஏட்டுவோம், யோ அம்மாவை தானே கூப்பிட போற, ஏதோ அக்யூஸ்ட் கூப்பிட போற மாதிரி போலீஸ் பந்தோபஸ்தம் கேக்குற, போய் அம்மாவை கூப்பிட்டு வாயா அப்படின்னு சொல்றாரு. அப்படி அன்னைக்கு நேற்று செந்திலோட வீட்டை காட்டுறாங்க. செந்தில், சக்தி, ரமணி 3 பேருமே வீட்டுக்குள்ள இருக்க, இப்ப கூட ஹீரோ செந்தில் அண்ணாவோட வீட்டுக்குள்ள போகாம வாசப்படியிலே நிக்கிறாரு. அவர் போகல அப்படின்னு சொல்லிட்டு கோடி அக்காவும் வீட்டுக்கு வெளியிலே நிக்கிறாங்க. அப்ப செந்திலும் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற இன்ஃபார்ம் பண்ண அந்த தமிழாளு மூர்த்திக்கு கால் பண்ணி, சார் நான் சென்னையில இருந்து பேபி அம்மாவோட பையன் செந்தில் பேசுறேன் சார், அம்மா நல்லா இருக்காங்களா சார், அவங்க கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு மூர்த்தியும், இல்ல உங்க அம்மா நல்லா இருக்காங்க, ஆனா இப்ப அவங்க கிட்ட பேச முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க, நீங்க நைட்டே ட்ரெயினை பிடிச்சி ஹவுராவுக்கு வந்து சேருங்க, வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. அப்போதான் செந்திலும், நானும் சக்தியை போய் அம்மாவை கூட்டிட்டு வர அப்படி சொல்ல, ஆனா சக்தியை நாளைக்கு டாக்டர் வர சொல்லி இருக்காரு, அவரை கூட்டிட்டு போகணும், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே செந்திலும், நான் தனியா வேணும்னா போவேன், ஆனா ஹீரோவை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. உனக்கு என்ன தெரியுமே நீ தனியா போறேன்னு சொல்ற, நீ போய் தொலைச்சிட்டேன்னா உன்னை தெரிக்கிட்டு 4 பேர் வரணும் அப்படின்னு அங்க இருந்தவங்கள சண்டை போட, வேற வழியே இல்லாம செந்திலும் ஹீரோ கூட போக சம்மதிக்கிறாரு. உடனே அங்க இருந்தவங்களும் ஆளுக்கு கொஞ்சம் காசை எடுத்துட்டு வந்து கொடுக்க, அது எல்லாத்தையுமே ரமணியும் ஒண்ணு சேர்த்து ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்றாங்க, அம்மாவை கூட்டிட்டு வர அந்த செலவுக்கு. இதெல்லாம் பார்த்த செந்திலும், ஏன் என்கிட்ட கொடுத்தா குடிச்சு அழிச்சிருவேன்னு அவங்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சண்டை போறாரு. அதுக்கு மத்தவங்களும், ஹீரோட கொஞ்சம் பொறுப்பா பாத்துப்பான்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு செந்திலும் தன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. காசு வாங்கின ஹீரோவும் மாசமா இருக்கிற தன்னோட பொண்டாட்டி மலர் கிட்ட போயிட்டு, பார்த்து ஜாக்கிரதையாரு, அப்படி ஏதாவது வழி வந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பவர் கட் ஆகிருக்கவும் மலர் யாருன்னு நமக்கு சரியா மூஞ்சி தெரியல. அப்ப மலரும், பார்த்து போயிட்டு வா, செந்தில் மாமா கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி 2 பேரும் தன்னோட அம்மாவை கூட்டிட்டு வர அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஏன் பேபிமா அங்கே போனாங்க, அப்படி இவங்களுக்குள்ள என்னதான்
என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கும் போது ஒரு அம்மா தன்னோட பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறத பார்த்ததும் செந்திலுக்கு அவங்க அம்மா இவங்க 5 பேத்துக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு விளையாட்டு காட்டினதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு அம்மா மேல பாசம் வச்சிருக்காரு செந்தில். அப்படியே பிளாஷ்பேக்ல விடிஞ்சா செந்திலுக்கு கல்யாணம். ஆனா கல்யாண பொண்ணு ஓடி போகவும் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் நடக்கிற நேரத்துல ஓடி போயிட்டாள் அப்படின்னு பொண்ணு வீட்டுல செந்திலும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. செந்திலுக்கு துணையா பேபிமாவும் சண்டை போடுறாங்க. தான் பசங்களுக்கு ஒண்ணுனா என்ன வேணா பண்ணுவாங்க பேபிமா. ஆனா பொண்ணோட தங்கச்சி செந்தில் கிட்ட மூஞ்சி பிடிக்காமனே அக்கா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்ல கடுப்பான செந்திலும் பொண்ணோட தங்கச்சி அடிச்சுட்டு நீயும் ஒரு நாள் எவனையாவது எழுத்துட்டு ஓடிதான் போக போற அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பெரிய கலவரமே நடக்க ஆரம்பிக்குது. பேபிமாவும் உள்ள புகுந்து சண்டையை நிறுத்துறாங்க. ஆனா கல்யாணம் நின்னு போனதுனால செந்தில ஒரு பக்கம் எல்லாருமே கலாய்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் கேவலமாவும் பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே மறக்கிறதுக்காக செந்திலும் தன்னோட தம்பிகளான சக்தி அப்புறம் ஹீரோ இவங்க கூட உட்காந்து சரக்கடிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ தான் அண்ணனை அசிங்கப்படுத்திட்டு ஓடி போன அந்த பொண்ணோட தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இதை பார்த்த செந்திலும் ஏண்டா என்ன அசிங்கப்படுத்தினவ வீட்டோட பொண்ண எப்படா கல்யாணம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு, இனிமே இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்லடா வெளியில போடா அப்படின்னு அடிச்சு துரத்திட்டு வீட்டுல இருந்தவங்க கிட்ட இனிமே யாராவது ஹீரோ கிட்ட பேசுனீங்க நான் செத்துடுவேன் அப்படி சொல்லி வச்சிருக்காரு. இதுதான் ஹீரோக்கும் செந்திலுக்கும் இடையில இருக்க அந்த சண்டை. ஆனா பேபிமா இவங்க 2 பேருக்குமே சமாதானம் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க. ஹீரோ இறங்கி வந்தாலும் செந்தில் என்ன இறங்கி வந்ததே இல்ல. அப்படி நாட்களுமே ஓடி இருக்கு. அப்படி ஒரு நாள் ரமணி அக்கா தன்னோட பொண்ணு வயசுக்கு வரவும் ஹீரோவை வீட்டுக்கு கூட வந்து கூப்பிடாம ரோட்லயே பார்த்து சொல்ல வந்திருக்காங்க. கூடவே கூடியுமே இருக்காங்க. அப்ப ரமணி அக்காவும் பெரிய பெரிய பொண்ணு ஆயிட்டா. வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீ வந்தேனா அண்ணா வராது, அதனால அண்ணா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன், அப்ப நீ மட்டும் வான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் மட்டுமா, மலர் என்ன பாவம் பண்ணுச்சு, அது இல்லாம நான் வரமாட்டேன், பரவாயில்ல நீ ஃபங்க்ஷன் நல்லபடியா பண்ணு, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த மஞ்சள் நீராட்டு விழாவும் நடக்குது. செந்திலண்ணனும் வந்து பிரியாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாரு. ஊர் மக்கள் அங்கே கூடி இருக்க பேபிமா மட்டும் கொடியக்கா கிட்ட ஏமா ஹீரோயின் வர்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் கொடியக்காவும் நடந்த உண்மையை சொல்றாங்க. பேபிமாவும் கவலையா வெளியில வராங்க. அப்ப ஹீரோவும் சீர பேபிமாட்ட கொடுத்துட்டு இதை ரமணி அக்கா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தான் பசங்க ஒவ்வொருத்தனையும் இப்படி அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு இருக்கிறத பார்த்து பேபி அம்மாவுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இவங்களை எப்படி ஒண்ணு சேர்க்கறது அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப அவரா வந்து சேர்ந்துதான் செந்தில மூர்த்திக்கு கால் பண்ணி வந்துட்டு சார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மூர்த்தியும் அங்க இருந்து பராக்பூருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே அங்கே போறாங்க. ஆனா செந்திலம் போற வழியில இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீங்க எங்க ஒளிஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறாரு. இத பார்த்த ஹீரோ செம்மையா காண்டாகிறாரு. ஒரு இடத்துல ஹீரோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆக செந்தில் கிட்ட உன் போனை கொஞ்சம் கொடுப்பா, மலர் கிட்ட பேசிட்டு தரேன் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா செந்திலம் போனை கொடுக்க மாட்டாரு. அப்படியே பராக்பூருக்கு வந்து சேர்ந்துட்டு மூர்த்திக்கு கால் பண்றாங்க. அவரும் வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு டீ குடிக்க போறாங்க. டீ குடிச்சுக்கிட்டே ஹீரோவும் பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்க அப்பதான் அவங்க வீடு ஏலத்துக்கு வந்த அந்த சீனை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா இஎம்ஐல கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கி இருப்பாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பசங்க சரியா இஎம்ஐ கட்டாம இருக்கவும் இப்ப வீடு முழுக போகுது. பேபிமாவும் பினான்சியரோட கால்ல எல்லாம் விழ போயிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்க வீட்டை எழுதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல பேபிமாவும் இந்த பசங்களை பெத்து வளர்த்ததுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல அப்படின்னு அழுதுகிட்டு கையெழுத்து போட்டு தராங்க. அங்கே கட் பண்ணி இப்ப மூர்த்தியும் ஹீரோவையும் செந்திலையும் பார்க்க அங்கே வராரு. அப்படியே அவங்க 2 பேத்தையுமே வண்டியில ஏத்திக்கிட்டு பராக்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருந்த லேடி பாஸ்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட எங்க இருந்த பேபிமா எங்க அப்படின்னு மூர்த்தியுமே கேக்குறாரு. அவங்களும் இப்பதான் பேபிமாவை பெண்கள் காப்பதுக்கு அனுப்பணும், இங்க லேடி கான்ஸ்டபிள் யாரும் இல்ல, நானுமே டியூட்டி முடிச்சுட்டு போறதுனால அதனாலதான் அவங்களை அங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மூர்த்தியும் ஏமா அவங்களை அனுப்புனீங்க, அவங்களை தேடிதானே ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு பேபிமாவை யார் கூட்டிட்டு போனது, போன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு பாசுவும் ஏன் கத்துறீங்க, அவங்கள காப்பாவத்துல இருந்து தானே கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப அவங்களே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட எல்லாம் அவங்க நம்பர் இல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இருக்கு, அவர் நாளைக்கு காலையில வந்துருவாரு, நீங்க நாளைக்கு காலையில வந்து இன்ஸ்பெக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ஹீரோவும் பாச கன்சீவா இருக்கிறத பாக்குறாரு. உடனே அவருக்கு அவரோட மலர் ஞாபகம் வந்துருது. இந்நேரம் மலர் என்ன பண்ணுவாள் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி ஒரு நாள் தானே இங்கேயே தங்கி கையோட அம்மாவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு மூர்த்தியுமே சொல்றாரு. ஹீரோவும் செந்திலும் சரின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கடையில டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் மூர்த்தியை பார்த்து நீங்க எங்க சார் வேலை செய்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மூர்த்தியும் நான் மிலிட்டரியில இருந்து கார்கில் வார்ல கால்ல அடிபடவும் வேற டிபார்ட்மெண்ட்க்கு என்ன மாத்திட்டாங்க, இப்ப நான் இன்டெலிஜென்ஸ் டீம்ல இருக்கேன், மிலிட்டரியில இருந்து லீவுக்கு வந்த சில பேர் திரும்ப டியூட்டில வந்து சேராம இருப்பாங்க, அவங்கள எல்லாம் கண்டுபிடிச்சு ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து நிறுத்துறதே வேலையா அப்படி சொல்றாரு. அடுத்ததா ஹீரோவும் எங்க அம்மாவை எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. உங்க அம்மாவை நான் கண்டுபிடிக்கலப்பா, பராக்பூர் ஹோட்டல்ல தகராறு பண்ணிருக்காங்க, பாக்குறதுக்கு அவங்க சவுத் இந்தியன் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு தகவல் சொன்னாங்க, நானும் அவங்க கிட்ட போயிட்டு விசாரிச்சாதான் தெரியுது பேபிமா பசிக்காக ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க சொல்லி தகராறு பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கடுத்துதான் அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க, நானும் அவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு தான் கமிஷனர் மூலமா உங்களுக்கு
கால் பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் இது எல்லாத்தையுமே கேட்டதும் மூர்த்தி கிட்ட ரொம்ப நன்றி சார் சொல்றாரு. அட எதுக்குப்பா நன்றி சொல்ற, என்னால முடிஞ்ச உதவிதானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் ரூம்ல தங்க வைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்கங்க, இங்க இருக்கிற பசங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க வர்றதுக்குள்ள நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தங்க வச்சுட்டு போறாரு. ஹீரோ குளிக்க போகவும் மிலிட்டரி சரக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே ரூம் ஃபுல்லாவே அலசி ஆராய அப்ப ஒரு பெட்டிக்குள்ள சரக்கு பாட்டில் இருக்கவும் அதை எடுத்து குடிச்சிட்டு மீதிய அவரோட பேக்ல இருக்கிற வாட்டர் பாட்டில ஊற்றி வச்சுக்கிறாரு. அப்புறமா குடிக்கலாம் அப்படின்னு. அப்படி ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கவும் போதையில இருமல் வரவும் செந்தில எழுந்து உட்கார்ந்து பயங்கரமா இருமல் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவும் என்னப்பா தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, ஆனா செந்திலும் என்கிட்ட பேசினா மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் அப்படியே படுத்து தூங்க அடுத்த நாள் காலையில செந்திலும் குளிக்க போகவும் ஹீரோவும் செந்திலோட பேக்க செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு வாட்டர் பாட்டில சரக்கு இருக்கவும் அதை ஊத்திட்டு தண்ணியை பிடிச்சு வைக்கிறாரு. அப்படியே மூர்த்தி கூட பராக்பூர் ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்பரை வாங்கி அந்த காப்பகத்துக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா காப்பகத்துல போன் எடுக்காம இருக்கவும் காண்டான மூர்த்தியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட இதுக்கு தான் சார் அன்னைக்கு சொன்னேன், பசங்க வர வரைக்கும் பேபி பத்திரமா பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப என்னாச்சு பாருங்க அப்படின்னு சண்டை போடுறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இங்க பாருங்க மூர்த்தி, லேடிஸ் எல்லாம் ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது, நேற்று நவபுரத்துல 2 கொலை நடந்திருக்கு, தகவல் வரவும் அங்க கிளம்பி போயிட்டேன், அது மட்டும் இல்லாம துர்கா பூஜை பந்தோபஸ்து வர அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதா இப்ப எங்களோட வேலை, உங்களுக்கு பதில் சொல்லி கிடைக்கிறது இல்ல, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுங்க, நாங்க போய் காப்பகத்துல பேபி மாவை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. அந்த இன்ஸ்பெக்டரும் பேபி மாவோட ஐடி கார்டை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு லெட்டருமே தராரு. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு மூர்த்தி செந்தில் ஹீரோ இவங்க எல்லாம் அந்த காப்பகத்துக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த காப்பகத்தோட இன்சார்ஜ் காப்பகத்தை விட்டு வெளியில வரவும் அவங்கள பார்த்த மூர்த்தியோ மேடம் இவங்க தான் பேபி அம்மாவோட பசங்க, அவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க, நேற்று ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்தீங்கல்ல அவங்க தான் பேபின்னு சொல்றாரு. ஆனா அந்த இன்சார்ஜ் மேடமும் இன்னைக்கு சண்டே அதனால அவங்கள பார்க்க முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தியும் மேடம் நான் மிலிட்டரி ஆளு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த மேடமும் இங்க பாருங்க இது கவர்மெண்ட் காப்பகம், இந்த காப்பகத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதுபடி சண்டேஸ் எல்லாம் லீவு, அதனால சண்டேல உள்ள வர யாருக்குமே பெர்மிஷன் இல்ல, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே மூர்த்தியும் செந்தில் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் நீங்க இங்கே சுத்தி பாத்துக்கிறீங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ செந்திலும் அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் டீ சாப்பிடவா அப்படின்னு செந்தில கூப்பிடுறாரு. ஆனா செந்திலும் நீ போய் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்கு போயிட்டு அவரு பேக்ல வச்சிருந்த சரக்கு பாட்டில ஓபன் பண்ணி அதை குடிக்கிறாரு. ஆனா ஹீரோ தான் அதுல பச்சை தண்ணி ஊத்தி வச்சிருக்காருல, அதை எப்படி அவர் கண்டுபிடிச்சிடறாரு. அதனால ஹீரோ பிடிச்சி திட்டுறாரு. அவர் நைட் வரைக்கும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மூர்த்தி அங்கே வந்து இன்னைக்கு உங்களை அந்த மிலிட்டரி ஆபீஸ்ல தங்க வைக்க முடியாது, அந்த பசங்களுக்கு டே ஷிஃப்ட், அதனால அவங்க நைட் ரூம்ல ஸ்டே பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்துல ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே ரூமும் கிடைக்கல. கடைசி ஒரு போட்ல இவங்க தங்க வச்சுட்டு நான் காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல செந்தில் மூர்த்தி கிட்ட இங்க ஒயின் ஷாப் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்க அவரும் அவர் குடிக்க வச்சிருந்த சரக்கை எடுத்து கொடுத்துட்டு போறாரு. இரவும் ஒரு பக்கம் தூங்க செந்திலும் மூர்த்தி கொடுத்த சரக்கு அடிச்சுட்டு அவர் கொண்டு வந்த அந்த பேக்க தலைக்கு முட்டு கொடுத்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. போதை அதிகமாகி திரும்ப தூக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் இதெல்லாம் எங்க திரும்ப போகுது அப்படின்னு மூஞ்சி முடிக்கிட்டு தூங்க. ஆனா செந்தில் போதையில அவரோட பேக்க தண்ணிக்குள்ள போட்டுறாரு. அதுலதான் மாத்து துணியும் அவரோட போனுமே இருக்கு. அடுத்து நான் வந்த மூர்த்தி கிட்ட தன்னோட பேக்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் தாங்கிட்ட இருந்த பணத்தை கொஞ்சம் மூர்த்தி கிட்ட கொடுத்து அதை செந்தில் கிட்ட கொடுக்க சொல்றாரு. செந்திலுமே அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து மூர்த்திக்கு காப்பகத்துல இருந்து பேபி காணாம போயிட்டாங்க அப்படின்னு கால் வந்ததும் 3 பேருமே பதறி அடிச்சுக்கிறாங்க போறாங்க. அங்க போனா போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. மூர்த்தி அந்த இன்சார்ஜ் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்போதான் அந்த மேடமும் பேபி எப்படி காணாம போனாங்க அப்படின்னு எங்களுக்கு குழப்பமா தான் இருக்கு, நேற்று ராத்திரி கூட வார்டன் பாத்துருக்காங்க, நாங்களும் போலீஸும் எங்க பில்டிங் ஃபுல்லா தேடி பாத்துட்டோம், எங்களோட 35 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல, அவங்களை கண்டுபிடிக்கலன்னா என் வேலையே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மூர்த்தியும் எனக்கு அதை பத்தின கவலை இல்ல மேடம், நேத்து தான் நான் அவளை கெஞ்சினேன்ல, ஆனா நீங்க பேபி மாவை பார்க்க கூட விடல, என் வேலைக்காவது நீங்க மரியாதை கொடுத்தீங்களா அப்படின்னு அந்த மேடம் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பக்கத்துல இருந்த பராக்பூர் இன்ஸ்பெக்டர் பார்த்து நீங்க தான் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு தரணும், அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து சுத்தி இருக்கிற ஏரியா எல்லாத்துலயுமே பேபி மாவை தேடி தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே கிடைக்கல. தேடி தேடி அழுத்து போயிடுறாங்க. செந்திலோட பேக்க தொலைஞ்சு போனதுனால மாத்து துணி இல்லாம கஷ்டப்படுறாரு. இதை பத்தி ஹீரோ அவருக்கு ஒரு முழு செட் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா செந்தில் அதை வாங்க மாட்டாரு. அப்படி அடுத்தனா ஒரு வக்கீல ஏற்பாடு பண்றாரு. கோர்ட்ல கேஸ் போட்டு பேபி மாவை கண்டுபிடிக்க வக்கீலோட 3 பேருமே திரும்ப ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட எங்களால முடிஞ்ச எல்லா விதத்திலுமே தேடிக்கிட்டு இருக்கோம், டிவி நியூஸ் பேப்பர் அப்படின்னு விளம்பரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா கண்டுபிடிச்சு தர அப்படி சொல்றாரு. அப்ப வக்கீலோ நாளைக்கு காலையில கேஸ் கோர்ட்டுக்கு வருது, நீங்களும் அந்த இன்சார்ஜும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இந்த மிரட்டல உருட்டக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உயிரோட இல்ல பணமாவது அவங்களை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த மூர்த்தியும் என்ன சார் இப்படி பொறுப்பில்லாம போய் சொல்றீங்க, இவங்க 2 பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சண்டை போடுறாரு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் நான் என்ன பண்ண முடியும், என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் ஒரு கட்டத்தை அழவே ஆரம்பிச்சிடறாரு. அம்மாவை கூட்டிட்டு போகதானே வந்தோம், இப்படி ஆளுக்கால அலைய விடுறாங்களே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து மலரோட அம்மாவும் ஹீரோக்கு கால் பண்ணி மலருக்கு
அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு மாப்ள, ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த மூர்த்தி கிட்ட சொல்றாங்க. மூர்த்தியும் நீங்க உடனே சென்னைக்கு கிளம்பி போங்க, இங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் செந்திலும் அவசர அவசரமா சென்னைக்கு ட்ரெயின் ஏறாங்க. ஆனா ஹீரோக்கு சென்னை போகவே மனசு வரல. இருந்தாலும் வேற வழி இல்லாம போறாரு. அப்படியே அந்த காப்பாத்தோட செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து ஒரு பில்டிங் மேல யாரோ இருக்கிற மாதிரி தெரியவும் உடனே போலீஸ், ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க அப்படின்னு எல்லாருமே வர வைக்கிறாங்க. அவங்கள மாடி மேல ஏறி போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த பேபி தான். அவங்கள போலீஸுக்கு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. போலீஸாலேயே அவங்கள பிடிக்கவே முடியல. கடைசியா ஒரு வழியா வலைய போட்டு பிடிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ட்ரெயின்ல போய் இருக்கிற ஹீரோக்கு அவங்க மாமியார் கால் பண்ணி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படி ஹாப்பியா வர்றாரு. நாங்க வந்துகிட்டு இருக்கோம், அங்க வந்து பாக்குறோம், மலர பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்க அப்படியே மூர்த்தியும் அதே நேரத்துல கால் பண்றாரு. உங்க அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் செந்தில் கிட்ட அம்மா கிடைச்சிட்டாங்களாப்பா, எனக்கு வேற பொண்ணு பிறந்திருக்கு, என் பொண்ணை போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவை போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா செந்திலோ நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்ல ஆனா ஹீரோவும் தான் பொண்ணு பார்க்க போகாம அம்மாவை கூப்பிட செந்தில கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப பராக் போருக்கு போறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் செந்திலோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அண்ணி எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. இது எல்லாமே செந்திலுக்கு தெரியாது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பராக்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவங்கள பார்த்த இன்ஸ்பெக்டரும் உங்க அம்மா ராத்திரி என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, அவங்கள பிடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா, ஊருக்குள்ள அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. அங்கே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. பேபியம்மா கையில ஒரு மஞ்சள் பைய மாட்டிக்கிட்டு அந்த ஏரியாவுல இருக்கிற ஒரு வீட்டை பூட்டு போட்டுட்டு கெத்தா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்களை வெளியில வர முடியாம அலறாங்க. இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணுவாங்க போல. அந்த நேரத்துல அங்கே வந்த சத்தியம் இத பாத்துட்டு பேபிமா பின்னாடியே வந்து அவங்களுக்கு தெரியாம அந்த வீட்டோட சாவியை எடுத்துட்டு போயிட்டு திறந்து விடுறாரு. அப்படியே தன்னோட பசங்க வீட்டுல வச்சிருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உதவின்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு அவங்களுக்கு. அப்படியே ஒரு நாள் ஹீரோவும் ஸ்கூல் சவாரி ஓட்டிட்டு ஒவ்வொரு பசங்களும் அவங்கவுங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு வராரு. அப்ப கடைசியா ரெண்டு பாப்பா இருக்கவும் ஒரு பாப்பாவை வண்டியில உட்கார வச்சுட்டு இன்னொரு பாப்பாவை வீட்டுல விட்டுட்டு வந்து பாக்குறாரு. அந்த ஆட்டோல இருந்து இன்னொரு பாப்பாவை காணோம். ஹீரோவும் சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த பாப்பா கிடைக்கவே இல்ல. அந்த நேரத்துல அந்த பாப்பாவோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்து என் பொண்ணு என்னடா பண்ண அப்படின்னு ஹீரோவோட சட்டையை பிடிச்சு கேட்க ஹீரோவும் இங்கதான் ஆட்டோல விட்டுட்டு போன அப்படின்னு சொல்றாரு. ஆனா சண்டை பெருசா போகுது. அப்பதான் ஹீரோவோட அம்மா பேபிமா அந்த குட்டி பொண்ணு கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. இத பார்த்த எல்லாருமே அமைதி ஆயிடுறாங்க. பேபிமாவுக்கு இதுதான் வேலையே. ஹீரோவும் ஏமா அப்படி பண்ண அப்படின்னு சண்டைக்கு போக பாக்க ரமணியோட பொண்ணு மாதிரி இருந்துச்சுப்பா, அதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்றாங்க. இனிமே எதை செய்யறதாலும் என்கிட்ட கேட்டு செய்யுங்கம்மா அப்படின்னு ஹீரோவும் சண்டை போட நீ என்ன பெரியாளா, நான் தானே அவனை பெத்தேன் அப்படின்னு சண்டை போட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவுக்கு வந்த தபால் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்து வந்துடுறாங்க. சத்தியம் பேபிமா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த லெட்டர் எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல போய் போஸ்ட் பண்ணிட்டு வராரு. பேபிக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கு போல, அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு யாராலுமே சமாளிக்க முடியல. நிறைய டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டி மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அதையுமே போடாம தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால சத்தியம் வழக்கமா பேபி டீ குடிக்கிற அந்த இடத்துல அந்த மாத்திரையை கொடுத்து டீ கடைக்காரட்ட டீல மிக்ஸ் பண்ணி தர சொல்றாங்க. அந்த டீ கடைக்காரனும் பேபி மாவுக்கு தெரியாம டீல மாத்திரையை கலந்து கொடுத்திருக்கான். இதுவும் பேபி மாவுக்கு தெரிய வர அந்த டீ கடையை காலி பண்ணிடுறாங்க. இன்னொருபடி மேலே போயிட்டு ரவுண்ட்ஸ்ல இருக்கிற போலீஸ் தூங்கவும் ஏன்டா டியூட்டி பார்க்காம தூங்குற அப்படின்னு அவங்கிட்டயுமே போயிட்டு வம்பிடுறாங்க. போலீஸ் உச்சக்கண்ட காண்டில இருக்க அப்புறமா தான் அவங்க மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு தெரிஞ்சதும் விட்டுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஹீரோவும் வண்டி பிரச்சனையாகவும் அதை மெக்கானிக் செட்ல விட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. உங்க அம்மா இங்க எல்லா லெட்டர்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க போய் லெட்டரை கேட்டு கேட்டு பாக்குறாரு. ஆனா பேபிமா தரவே மாட்டாங்க. இதனால ஹீரோவும் காண்டாகி பேபிமா அடிச்சு லெட்டரை வாங்கி ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை கொண்டு வர, எங்கேயாவது போய் சாவு அப்படி சொல்லிடுறாரு. இதனால பேபிமா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி வீட்டுக்கு வந்த ஹீரோவும் மலர்கிட்ட அம்மாவை அடிச்சதை பத்தி சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப மலரும் அழுகாதீங்க அத்தை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. அந்த நேரத்துல பேபிமாவும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பசிக்குதுப்பா ஒரு வாய் சோறு போனேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சாப்பாடு போட்டு தராரு. அப்படி பேபிமாவும் உருண்டை பிடிச்சி ஹீரோக்கு ஒரு வாய் சாப்பிட கொடுக்குறாங்க. இத பத்தி ஹீரோவும் அழுவ ஏன் சாமி அழுகுற, நீ தானே அம்மா அடிச்ச, அம்மாவுக்கு உன் மேல கோவம் இல்லடா, அம்மாவுக்கு என்ன பண்றேன்னு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உண்மையாலுமே பேபிமாவுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அப்படியே பேபியோட பசங்களா ஒண்ணு கூடி அம்மா இப்படி பண்ணி இருக்கிறதுனால ஊர் பிள்ளைவே அவங்கள பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா யாரு பாத்துக்கிறது அப்படின்னு வர அப்ப கொடியக்காவும் நானும் ஹீரோவும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பேபிமாவை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க டாக்டர் பேபிமாவை செக் பண்றதுக்காக அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு பேபிமாவோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில கேள்விகளை கேக்குறாங்க. அவங்களும் டாக்டர் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லிக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல டக்குன்னு காண்டாகி நீ டாக்டரா இருந்தா என்ன வேணா கேப்பி அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. அவங்கள வெளியில அனுப்பிட்டு கொடியும் டாக்டர் கிட்ட ஒரு 3 வருஷமா அம்மா இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குடும்பத்தையே கட்டி ஆண்டவங்க எங்க அம்மா,
அம்மா. வீட்டுல மாறி மாறி பிரச்சனை. அப்பானா அம்மாவுக்கு உயிரி. அவ திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போனத அம்மாவால தாங்கிக்கவே முடியல. அப்பா தந்த வருமானம் போய் பிள்ளைங்களை நம்பி வாழ வேண்டியதாச்சு. அம்மா பேர்ல இருந்து வீடுமே கடன்ல போயிருச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு என் தம்பி வேற ஒரு பெண்ணை இழுத்துட்டு வந்துட்டான். அதனால குடும்பமே ரெண்டா போச்சு. அப்பையில இருந்து ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சரியா சாப்பிடுறது இல்ல, தனியா உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டோம். சரியா தூங்கினாலும் பெண்ணாத்திக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு யார விட்டியாவது போய் பூட்டிட்டு வந்துடுறது, போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருது, வீட்டுல இருக்கிற நகை பணத்தை எல்லாம் எடுத்து யாருக்கிட்டையாவது கொடுக்கறது, சம்பந்தம் இல்லாம பேர் சொல்லி கூப்பிடணும் இருக்கவும் ஏரியாக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. நாங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுறதுனால எங்க அம்மாவை செலவு பண்ணி பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதெல்லாம் கேட்ட டாக்டரும், உங்க அம்மா கிட்ட எப்பயாவது நீங்க மன விட்டு பேசிருக்கீங்களா? வீட்டுல யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருமே ஒண்ணு கூட அவங்கள பாத்துக்கணும். அவங்களுக்கு இருக்கிறது ஒருவித பைப்போலார் டிசார்டர். அது மட்டும் இல்லாம ஞாபக மருதியுமே இருக்கு. வாழ்க்கை ஒரு சக்கரம் தான். குழந்தையா இருக்கிறவங்க வளர்ந்து பெரியவங்கள ஆனதும் மறுபடியும் குழந்தைய ஆவாங்க. அந்த ஸ்டேஜ்ல குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி பசி, ஏக்கம், ஆசை, எதிர்பார்ப்பு, பொறாமை எல்லாமே வரும். நாம தான் அவங்க கூட இருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணணும். அம்மாவை இங்க தங்க வச்சு சரி பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. பேபி மா கிட்ட எதையுமே சொல்லாம அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிடல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பேபி மாவும் அந்த வார்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசி சகஜமாகறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பேபி மாவை ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்படியே பகல்ல கொடியும் நைட்ல ஹீரோவும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி வர வரவும் கோடியும் ஹீரோவும் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறதா இருக்கவும் ஹீரோவும் அங்க ஒர்க் பண்ற ஆயம்மா கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்க அம்மாவை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆயம்மாவும் சரியான அட்ரஸ் தானே கொடுத்திருக்கீங்க, ஏன்னா இங்க வர்ற பல பேர் அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டு போயிடுறாங்க, பைத்தியம் தெரிஞ்சாலும் அவங்கள வீட்டுக்கு அனுப்ப முடியாம போகுதுன்னு சொல்ல ஹீரோவும் ஆயம்மா கிட்ட சரியான அட்ரஸ் தான் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி அன்னைக்கு நைட்டு தூக்கிக்கிட்டு இருந்த பேபிமாவும் முழிச்சு ஹீரோவை தேடுறாங்க. அப்பதான் அங்க இருந்த செக்யூரிட்டியும் அவங்கள இங்க வர மாட்டாங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல பேபிமாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அழவே ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு ஆளாக்குனேன், இப்படி நம்மளே பைத்தியக்கார ஹாஸ்பிடல் வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் நைட் எல்லாம் தூங்காம இருக்காங்க. அடுத்த நாள் கொடியும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அந்த நேரத்துல ஹாஸ்பிடல்ல இருந்து பேபிமாவும் வெளியில வந்துடுறாங்க. பின்னாடியே கொடியாக்காவும் வந்துகிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி அங்க வர வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லியும் பேபிமா நிக்காம என்ன பைத்தியம் அப்படின்னு நினைச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு போறீங்கல்ல, இனிமே உங்க பேச்ச நான் கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கொடியும் அவங்களை நிறுத்த பாக்குறாங்க. ஆனா பேபிமா கடைசியா ஒரு கல்லை எடுத்து என் பின்னாடி வந்தீங்க அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அங்க கட் பண்ணி அந்த காப்பாவதுல இருக்கிற பேபிமாவை பார்க்க ஹீரோவும் செந்திலும் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததும் பேபியும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இவங்கதான் என்னோட பசங்க, என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அம்மாவை பார்த்ததும் ஹீரோவும் செந்திலும் அப்படியே கண் கணிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் பேபிமா கிட்ட தனக்கு குழந்தை பிறந்திருக்க விஷயத்தை சொல்றாரு. பேபிமாவும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மூர்த்தியும் ஹீரோ கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க, நாளைக்கு கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு போலாம் அப்படி சொல்றாரு. அப்படி அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல படுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு செந்திலும் அரை தூக்கத்துல எழுந்து உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குடும்பத்தோட வந்து ஒட்டிக்கலாம்னு பாத்தியா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, என் கல்யாணம் நின்னு போனப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அப்படின்னு எவ்வளவோ அசிங்கப்படுத்தினாங்க, அதெல்லாம் கேட்டதும் அப்படியே தூக்கு மாட்டி செத்துலாம் அப்படின்னு போயிட்டேன். ஆனா நீ அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணைய கூட்டிட்டு வந்து எதிரில நின்னு பாரு, அப்பவே நான் செத்துட்டேன்டா, என் இடத்துல வந்து நின்னு போறா, என் வழி என்னன்னு தெரியும், எல்லாத்துக்கும் உன்னையே முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போதான் ஹீரோவும் எல்லாத்துக்குமே முன்னாடி போய் நிக்கிறேன்னா நம்ம அக்கா நம்ம அண்ணன் அப்படிங்கிற அந்த பாசத்துல தான் போய் நிக்கிறேன், என்னாலயே அவன் கல்யாணம் நின்னு போச்சு, உனக்கு நிச்சயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நானும் மலரும் காதலிச்சுட்டு இருந்தோம், அவளை கட்டிக்கிறேன் அப்படின்னு வாக்கு வேற கொடுத்திருந்தேன், அதனாலதான் அவளை கட்டிக்கிட்டேன், அவ நீங்க எல்லாம் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறா, நீங்க தான் அவளை வெறுத்து ஒதுக்குறீங்க, இப்ப கூட ஊருக்கு வரும்போது கூட உங்ககிட்ட சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புனா, அன்னைக்கு மண்டபத்துல உன்னை எதிர்த்து பேசுனதுக்கு இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலேயே அவளை புரிஞ்சுக்கலன்னு சொல்லு, நாங்க ஊரை காலி பண்ணிட்டே போயிடுறோம், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. செந்திலோ ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த முழு கலர் சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு ஹீரோவை எழுப்புறாரு. ஹீரோவும் எழுந்து அண்ணனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி கோர்ட்டுக்கு வராங்க. அடுத்து கோர்ட்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஜட்ஜும் சொல்ல மூர்த்தியும் அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அறிமுகம் பண்றாரு. அப்படியே எல்லாருமே ஒன்னா பார்க்ல சாப்பிட்டு மூர்த்திக்கு பாய் சொல்லிட்டு பிரியுறாங்க. அப்பதான் ஹீரோவும் நீ எப்படிமா இங்க வந்து அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பேபிமாவும் நம்ம செல்வியோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தனா அவங்க இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு வர எல்லாருமே ஒன்னாயிட்டாங்க. அடுத்ததான் ஹீரோட பொண்ணுக்கு பேர் வைக்கிற அந்த விழாவும் வைக்கிறாங்க. பேபிமாவோட குடும்பமே இப்ப ஒன்னா கூடுறாங்க. அப்ப ஹீரோவும் தன்னோட பொண்ணுக்கு பேபினே தன்னோட அம்மாவோட பேரையே வைக்கிறாங்க. இத பார்த்த பேபிமாவும் சந்தோஷத்துல கண்ணீர் சிந்த கடைசியா இந்த கதைக்கு சொந்தமான உண்மையான பேபிமாவை காட்டி இது ஒரு உண்மையான கதை அப்படின்னு போட்டு அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.